channel. In this session we are going to discuss the topic periodic classification of elements. சரிங்களா? இப்போ atomic periodic table எடுத்துட்டோம்னா அதில் வந்து ரெண்டு இது சொல்கிறோம், periods group. சரிங்களா? periods அப்படிங்கிறது என்னது, லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறத பீரியட்ஸ்னு சொல்கிறோம், மேலேருந்து கீழே வரத குரூப்புன்னு சொல்கிறோம். ஸோ periods is the left to right arrangement, group is the top to bottom arrangement of the atom. So what is atomic radius? The distance between the center of its nucleus and the outermost cell containing valence electron. சரிங்களா? நியூக்ளியஸ் உடைய சென்டருக்கும் அவுட்டர்மோஸ்ட்ல இருக்க வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்க்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னது, அணு ஆரம். தட் இஸ் அட்டாமிக் ரேடியஸ். நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகும்போது பீரியாடிக் டேபிளில் அட்டாமிக் ரேடியஸ் என்னவாகுது, டிகிரிஸ் ஆகுது. சரிங்களா? நம்ம ஏன் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுற எலக்ட்ரான் வந்து சேம் செல்லில் வந்து ஆட் ஆகுது. சரிங்களா? அப்போ 2s2 2p2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு எலக்ட்ரான் ஆட் பண்ணால் அது எங்கள் பி செல்லில் தான் ஆட் ஆகுது, 2p அப்படிங்கிற செல்லு தான் ஆட் ஆகுது. ஸோ சேம் எனர்ஜி செல்லை நம்ம ஆட் பண்ணுற வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆட் ஆகிறனால என்னவாகுது, நியூக்ளியஸ் உடைய புரோட்டான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அண்ட் இன்க்ரீசஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ட்ஸ் ஃபோர்ஸ் பிட்வீன் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூக்ளியஸும் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆட் பண்ணுறோம்னா அது ஒரே எனர்ஜி செல்லில் ஆட் ஆச்சு அப்படின்னா என்னது, என்னென்ன பண்ணுது, புரோட்டானோட இன்க்ரீஸ் பண்ணுது, நியூக்ளியஸ் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணுது, அதோட என்னது நியூக்ளியஸுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் இடையே இருக்க அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். என்னது, அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்னது, டிக்ரீஸ் ஆகுது. இப்போ இதே குரூப்பில் பார்த்தோம்னா நம்ம ஆட் பண்ணுற எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுது, நெக்ஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு ஆட் ஆகுது, 2pலேருந்து 3p, அது நெக்ஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு ஆட் ஆகுது. ஸோ the distance between the nucleus and the outermost cell containing valence electron increases. So down the group atomic radius increases, left to right decreases atomic radius, from top to bottom atomic radius increases. So reason நம்ம ஆட் பண்ணுற வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எங்கே ஆட் ஆகுது, சேம் செல்லில் ஆட் ஆகுது. இங்கே வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட் எனர்ஜி லெவலில் வந்து ஆட் ஆகுது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் செல்லுக்கு டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக வரனால அந்த அணு ஆரம் வந்து அதிகரிக்கிறது. சரிங்களா? தென் அயனைசேஷன் எனர்ஜி, a amount of energy required to remove loosely bound electron from valence electron. சரிங்களா? வேலன்ஸ் செல்லில் இருந்து எலக்ட்ரானை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது தான் வந்து என்னது, அயனைசேஷன் எனர்ஜி. அதை ரிமூவ் பண்ண ஒரு எனர்ஜி நமக்கு தேவைப்படும். ஸோ a minimum amount of energy required to remove the loosely bound electron from the valence cell. ஸோ பீரியடில் பார்த்தோம்னா லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகுது. வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆடட் டு த சேம், அதே ரீசன் தான், வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒரே செல்லேருந்து ஆட் ஆகுது. ஸோ ப்ரோட்டான்ஸோட நியூக்ளியஸ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை என்ன பண்ணுது, ஸோ இன்க்ரீஸ் ஆஃப் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸஸ் தான் இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆன் வேலன்ஸ் எலக்ட்ரான் அண்ட் மோர் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் த எலக்ட்ரான். ஸோ இட் சோர்ஸ் ஹை அயனைசேஷன் எனர்ஜி. அட்டாமிக் ரேடியஸ்னா அதே ரீசன் தான், நம்ம ஆட் பண்ணுற எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் எங்காவது சேம் செல்லில் ஆட் ஆகுது. ஸோ அது நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை நியூக்ளியஸுக்கும் வேலன்ஸ் இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து என்னது அதிகமாகுது. ஸோ அந்த அட்ராக்டிவ் அதிகமானது அந்த அவுட்டர் மோஸ்ட்லேருந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது ஹை அயனைசேஷன் எனர்ஜி தேவைப்படுது. ஆனால் இது டவுன் த குரூப்பில் பார்த்தோம்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எங்கே ஆட் ஆகுது, நெக்ஸ்ட் செல்லேருந்து ஆகுது. ஸோ the distance between the nucleus and the outermost electron valence electron வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வந்து என்னது, நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த நியூக்ளியஸுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் இடையே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கம்மியாகும் போது நம்ம எலக்ட்ரானை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஈஸியாக ரிமூவ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா இது கம்மியான எனர்ஜி கொடுத்தா போதுமா, அப்போ டவுன் த குரூப் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ், லெஃப்ட் டு ரைட் பீரியட் அயனைசேஷன் எனர்ஜி increases. But exception பார்த்தோம்னா பெரிலியம், போரான் and nitrogen oxide. beryllium electronic configuration 1s2 2s2 source high ionization energy. போரான் 1s2 2s2 2p1 low ionization energy. ஸோ இங்கே s ஆர்பிட்டல் எடுத்தோம்னா மேக்ஸிமம் எஸ்ல வந்து எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், 2 எலக்ட்ரான் தான் ஆக்குபை பண்ணும். இது வந்து எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை ஆட் பண்ண முடியாது. ஸோ வந்து என்னது, இது வந்து ஹை அயனைசேஷன் எனர்ஜியாக காட்டும். பட் போரானில் வந்து இந்த பீல இருக்க ஒரு எலக்ட்ரானை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ இட் சோர்ஸ் லோ அயனைசேஷன் எனர்ஜி. சரிங்களா? பீல மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், 6 எலக்ட்ரான் இருக்கா, ஃபில் பண்ணலாம். ஆனால் நமக்கு இது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் கிடைக்கணும் என்ன கிடைக்கும், 1s2 2s2 எலக்ட்ரான் எடுத்துட்டோம்னா
நமக்கு ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் கிடச்சிடும். ஸோ இட் ஷோஸ் லோ அயனைசேஷன் எனர்ஜி. அது மாதிரியே நைட்ரஜன் பார்த்தோன்னா 1s2 2s2 2p3 ஷோஸ் ஹை அயனைசேஷன் எனர்ஜி. ஆக்சிஜன் எடுத்தோம்னா 1s2 2s2 2p4 லோ அயனைசேஷன் எனர்ஜி. இதில் வந்து பார்த்தோம்னா இந்த பியில் மொத்தம் 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பாதி ஃபில் ஆயிடுச்சு. ஸோ பாதி ஃபில் ஆனதுனால அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதில் வந்து நிறைய எனர்ஜி வந்து தேவைப்படும். ஸோ இது என்னது ஹை அயனைசேஷன் எனர்ஜி அது காட்டுது. ஆனால் 2p4 வந்து என்னது எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அந்த எலக்ட்ரான் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ இது வந்து லோ அயனைசேஷன் எனர்ஜி வந்து காட்டுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எலக்ட்ரான் அஃபினிட்டி. த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு வென் அன் எலக்ட்ரான் இஸ் ஆடட் டு த வேலன்ஸ் செல். சரிங்களா? ஒரு ஆட்டம் அது ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணுறோம், அது வந்து A- ஆகுது, ஒரு எனர்ஜி வந்து வெளியே ஏற்றுது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தோம்னா அல்கலி டு ஹாலஜன்ஸ் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீசஸ் ஆகுது. இது வந்து பீரியடில் சொல்லிட்டு இருக்கோம். அல்கலியிலேருந்து ஹாலஜன் வரைக்கும் பார்க்கும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ரீசன் வந்து என்னது? இன்க்ரீஸ் இன் நியூக்ளியர் சார்ஜ் அண்ட் டிக்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். சரிங்களா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் பீரியடில் வந்து என்னது நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் டவுன் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸம்ஷன் பார்த்தோன்னா பெரிலியம் 1s2 2s2 நைட்ரஜன் 1s2 2s2 2p3 இது வந்து அது 0 எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து காட்டுது. சரிங்களா? இதில் வந்து ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது ஃபுல் ஆச்சு, இது பார்ஷியலி ஃபில். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி 0. அண்ட் ஹாலஜன்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா ns2 np5 accept one electron attain ns2 np6 that is noble gas electronic configuration and halogen shows higher electron affinity. சரிங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா ரீசன் வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? இதில் குரூப்பில் எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ரீசன் increase in atomic size and shielding effect of inner cells. So oxygen and fluorine electron affinity low because electrons fills in the 2p orbital. S and chlorine, sulfur and chlorine electron affinity high, electrons fills in the 3p orbital. So the amount of energy released when an electron is added to the valence shell. சரிங்களா? Next electronegativity. The relative tendency of an element present in a covalently bonded molecule to attract the shared pair of electrons towards itself. சரிங்களா? ரெண்டு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதில் இருக்க கோவலண்ட் பாண்ட்னு வருது. ரெண்டு ஆட்டம் இருந்தால் அதுவும் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், அதுவும் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும். அதான் வந்து ஒரு சிங்கிள் பாண்ட் தான் கோவலண்ட் பாண்டு. அந்த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஒரு எலமெண்ட்டை வந்து டேக்ஸ் அவே பண்ணும்போது அதான் வந்து என்னது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ லெஃப்ட் டு ரைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்னது டிக்ரீஸ் ஆகுது இன் அ பீரியட். The attractive force between nucleus and valence electron increases. So the tendency to shared pair of electron increases. So electronegativity increases. But in a group it வந்து decreases. Atomic radius increases. So nuclear attraction decreases. So electronegativity decrease ஆகுது. நோபல் கேஸ்க்கு வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 0 இருக்கும். Expect 13 and 14 group. Other p black elements follows the decreasing tendency in electronegativity. சரிங்களா? தேங்க்யூ.